நேற்று எங்களுடைய மருத்துவ குழுல ஒரு மூத்த மருத்துவர் ஒருத்தர் ஒரு கட்டுரை ஒண்ணு அனுப்புறாரு. அந்த கட்டுரை அனுப்பும் போதே அவர் அந்த பேராசிரியர் சொல்றாரு, பெரிய நீண்ட கட்டுரை தான், ஆனா கண்டிப்பா வாசிச்சிருங்க, ரொம்ப முக்கியமான கட்டுரை அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவர் எழுதுறாருன்னா, புற்றுநோய்கள் பெருகி கொண்டே இருக்குது, எல்லாம் உலகத்துல தெரிஞ்ச விஷயம், பெருகிட்டே இருக்கு. அவர் சொல்றாரு, இளம் வயதில் புற்றுநோய் கூடுது. அவருடைய கன்சர்ன். அவர் பார்த்துட்டு, அவர் பெரிய புற்றுநோய் பேராசிரியர், புற்றுநோய் சிகிச்சை கொடுக்கக்கூடியவர். அவர் சொல்றாரு, நான் பண்ணிட்டு இருக்க இடத்துல 30ல இருந்து 35 வயதுக்குள்ளாக நிறைய குடல் புற்றுநோயை பார்க்கிறேன். குடல் புற்றுநோய் ஏன் இந்த இளைஞர்களுக்கு வருது? அதுல வந்த இளைஞர்கள்ல பல பேர் மிதமாக குடிப்பவர் தான். அவரு வெளிநாட்டுக்காரர் என்பதால குடியையும் சேர்த்து எழுதுறாரு. மிதமாக குடிப்பவர் தான். பெரிய அளவில் அவருக்கு புகைப்பழக்கம் இல்லை. அவருக்கு மராத்தான் ஓடக்கூடிய நண்பர்கள் எல்லாம் அதுல இருக்காங்க. அப்படி இருந்தும் ஏன் புற்றுநோய் வருகிறது என்று ஒரு கன்சர்னோட எழுதிட்டு அவர் என்ன செய்யறாரு, அவரோடு படித்த, அவரோடு ஆய்வில் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய உலகமெல்லாம் இருக்கக்கூடிய பல்வேறு ஆய்வாளர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. இந்தியாவில் கூப்பிடுறாரு, பின்லாந்துல கூப்பிடுறாரு, யூரோப்ல கூப்பிடுறாரு, அமெரிக்கால கூப்பிடுறாரு. எல்லா இடத்துலயும் டேட்டால பார்த்தா இளம் வயதில் இந்த புற்றுநோய்கள் கூடுவதை அவர் எழுதியிருக்கார். எழுதும்போது அந்த கட்டுரை நிறைய பெரிய பல விவாதங்களை முன்வைக்கிறது. அந்த கட்டுரை ஒரு முடிவை சொல்லல, ஆனா இதையெல்லாம் யோசிங்கன்னு சொல்லக்கூடிய கட்டுரை. அந்த கட்டுரையில அவர் எழுதிட்டே வரும்போது அவர் சொல்றாரு, எந்த முடிவையும் நான் உடனடியாக சொல்லிவிட முடியாது. இதுக்கு சுற்றுச்சூழல் தான் காரணம், இதுக்கு கெட்ட உணவு தான் காரணம், இல்ல ஒரு பாழ்பட்ட மனம் தான் காரணம் என்னால் சொல்ல முடியல. ஆனா எல்லா காரணத்தையும் கொஞ்சம் உத்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நல்ல ஹெல்தியான உணவு எடுக்கிறதுல என்ன தப்பு? அன்ஹெல்தி ஃபுட்னால தான் வந்ததுன்னு சொல்ல முடியலங்கிறதுக்காக அன்ஹெல்தி ஃபுட் நல்லது நம்மளால வாதிட முடியாது அப்படின்னு எழுதுறாரு. அதே எழுதும்போது இன்னொரு வரி எழுதுறாரு. அந்த வரியை அவர் 2 வரி எழுதிவிட்டு அவர் கடந்து போய்விட்டார். ஆனால் நான் அந்த வரிகளில் நின்று போயிட்டேன். அந்த வரி என்ன அப்படின்னா, சில புற்றுநோய்களுக்கான தகவமைப்பு குழந்தை உருவாகும் போது கருவிலேயே வருகிறதா அப்படின்னு ஒரு கதை எழுதுறாரு. 2 வரி எழுதுறாரு. கதையில அவருடைய ஐயத்தை எழுதுகிறார். ஜெனட்டிக்கா வர்றது வேற, ஜீன்ல இருக்கிறது எம்பிரியோ ஃபார்ம் ஆன உடனே ஜீன் வந்துடும், அது ஜெனட்டிக்கா வரக்கூடியது. அவர் அப்படி சொல்லல. ஜீன் ஒரு பக்கம் வந்தா கூட கரு வளர்ச்சி அடையுது இல்லையா, ஒவ்வொரு நாளும் பிரிந்து கை காலு முகம் அப்படி பிரிஞ்சு வரும்போது அந்த இடத்தில் கூட சில பிறழ்வுகள் நடக்கும் போது அந்த பிறழ்வு கொண்ட அணுக்கள் வருங்காலத்துல ஒருத்தருக்கு புற்றுநோய் வருவதற்கான சாத்தியத்தை உருவாக்குமோ அப்படின்னு 2 வரி எழுதிட்டு போறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்ப முக்கியமா சொல்றாரு, அது நமக்கு ரொம்ப கவனமா தெரிய வேண்டிய ஒரு விஷயம். என்ன எழுதுகிறார் என்றால், ஒரு புற்றுநோய்க்கு இதுதான் காரணம் என்று நிறுவுவதற்கு 45 வருஷம். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஸ்மோக்கிங் தான். சிகரெட்னால புற்றுநோய் வருதுன்னு லேசில ஒத்துக்கல இந்த ஊரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1860களை ஒட்டி நினைக்கிறேன், 1860 1800 முடிவுல அந்த நேரத்தில் ஒரு ஜெர்மனிய மாணவர் பிரான்ஸ்ல அவர் படிச்சிட்டு இருக்காரு, ஒரு பிஜி ஸ்டூடெண்ட். அவர் முதல்ல ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, புகையிலை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்ல நிறைய இது மாதிரி நுரையீரல் புற்றுநோய் வருது அப்படின்னு எழுதுறாரு. எல்லாரும் சேர்ந்து கிறுக்கராணி அப்படின்னு சொல்லி அவரோட உதாசீனப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்துல நிறைய நுரையீரல் புற்றுநோய் வந்தோடனே இங்கிலாந்து மகாராணி கூப்பிட்டு ஃபாரின் ராயல் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. பெரிய பெரிய பேராசிரியர்கள் உலகம் எல்லாம் இருந்து வராங்க. அவங்கள்ட்ட எல்லாம் அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு ஏன் இங்க இங்கிலாந்துல இவ்வளவு புற்றுநோய் வருது, நுரையீரல் புற்றுநோய் கண்டுபிடிங்க அப்படின்னா. அவங்க எல்லாம் நிறைய 3 நாளா விவாதம் செய்து எல்லாம் செஞ்சு 10 காரணங்களை கண்டுபிடிக்கிறாங்க. 10 காரணங்கள் எழுதுறாங்க. அதிகமா சளி பிடிக்கிறது, அதிகமா நிமோனியா காய்ச்சல் வர்றது, அதிகம் பிறக்கும் போதே நுரையீரல சில பழுது, அதுக்கப்புறம் டியூபர்குலோசிஸ் சரியா ட்ரீட் ஆகாது, இப்படி எல்லாம் காரணங்கள் எழுதுறாங்க. ஒரு காரணம் கூட புகைப்பிடித்தலால் புற்றுநோய் வரும்னு எழுதல. 10 லிஸ்ட் போட்டாங்க. கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுப்பாங்க இல்லையா, சீஃப் கெஸ்டோட சேர்ந்து போட்டோ எடுப்பாங்க. சீஃப் கெஸ்ட் யார், இங்கிலாந்து ராணி. அதுக்கப்புறம் எல்லா பேராசிரியர்கள் எல்லாம் உட்கார்ந்து ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. அந்த போட்டோ இணையத்தில் இப்போதும் இருக்கு. அந்த போட்டோல என்னன்னா, அவ்வளவு பேராசிரியர் கையில அழகா ஒரு தம்ம வச்சுட்டு நிக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியாது, இது அவர்களுடைய பிழை இல்லை. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. இப்படி பைப் வச்சுட்டு இருக்கோமே, இது இதனால் புற்றுநோய் வரும்னு அவங்க யோசிக்கவே இல்லை. இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக எழுதி கொண்டாங்க. ஆனால் அதற்கு அடுத்த 10-15 ஆண்டுகள்ல அடுத்தடுத்த பேராசிரியர்கள் இல்ல புகையிலை பிடிப்பவர்களுக்கு சில மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வரிசையா பேப்பர் 1940கள் கிட்ட வலுவாகிறது அந்த கருத்து, புகைப்பிடித்தனால் புற்றுநோய் வரும்னு. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புகையிலை கம்பெனிக்காரர்களும் ஒன்னா சேர்ந்து இவனுங்கெல்லாம் கிறுக்கணுங்க, எல்லாரும் சிகரெட் குடிச்சிட்டு இருக்காங்க, யாருக்கெல்லாம் வருதா,
சும்மா இவங்க எல்லாம் பொய்யா யாரோ பிற பிசினஸ் மேன் எல்லாம் சேர்ந்து தூண்டி இதை உருவாக்குறாங்க, யாரும் நம்பாதீங்கன்னு டாக்குமெண்ட்ரி எடுத்து சினிமா கொட்டைகள்ல படம் வர்றதுக்கு முன்னாடி விளம்பரம் போடுவாங்க இல்லையா, அந்த விளம்பரத்துல ஹாலிவுட் நடிகர்களை வைத்து விளம்பரம் போடுறாங்க. யார் பண்ணா? பிரிட்டிஷ் டொபாக்கோ கம்பெனி, யுஎஸ்ல இருக்க பெரிய பெரிய டொபாக்கோ கம்பெனி எல்லாம் சேர்ந்து ஹாலிவுட் ஆக்டர்ஸ் வச்சு வைக்கிறது. பார், நான் தம் அடிக்கிறேன் எனக்கு வரல, நான் தம் அடிக்கிறேன் எனக்கு வரலன்னு எல்லாரும் நடிக்கிறத போட்டுட்டு விளம்பரம் பண்றாங்க. ஆனால் அதற்கடுத்து 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த உலகமும் உறுதியாக அறிவித்தது புகைப்பிடித்ததால் புற்றுநோய் வரும் என்று. இதை சொல்வதற்கு 45 ஆண்டுகள் பிடித்தன நண்பர்களே. எதற்கு நான் இங்கே சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நாம் சாதாரணம் என்ன நினைத்து புழங்கி கொண்டிருக்கிற நம்ம இன்னைக்கு இதெல்லாம் என்ன செய்ய போகுது, இதெல்லாம் பேசிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பானுங்க, நமக்கெல்லாம் ஏதோ நம்ம கூட சாப்பிடறதுக்கு ஏதாவது வருதா அப்படின்னு நாம் சாதாரணமாக புழங்கி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வருங்காலத்தில் இதுதான் புற்றுநோய்க்கான காரணம் என்று கண்டறியப்படும். நண்பர்களே, நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நோய்களினுடைய கூட்டத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்தியா சர்க்கரை நோயினுடைய கேபிட்டல். உலகத்திலேயே மிக அதிக சர்க்கரை நோயாளிகள் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே மிக அதிகமான புற்றுநோயாளிகள் நம்ம ஊர்ல தாங்க இருக்காங்க. வேர்ல்டு கேபிட்டல் ஆஃப் கேன்சர் இன்னைக்கு இந்தியாவாயிட்டு இருக்கு. பெரிய அளவில் சத்தம் இல்லாமல் உயர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த எண்ணிக்கை. சர்க்கரைக்கும் புற்றுநோய்க்கும் சம்பந்தம் இருக்கு. கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோய் 25 வருஷமா எனக்கு ஒண்ணும் பண்ணல, கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்துட்டே இருக்கு, கூடி குறையா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா, நம்முடைய முதுமையின் வாசல்ல நிற்கும் போது 65 வயசு 70 வயசுல இந்த புற்றுநோய் வந்தாங்க. எட்டி பார்க்கனா 6 இல் 2 பேர் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகள். இன்னைக்கு உள்ள டேட்டா அது. அப்ப இப்ப இருந்தே நம்ம சர்க்கரையை கட்டுப்பாட்டா வச்சிருந்தாதான் பின்னாட்கள்ல புற்றுநோய் வருவதற்கான சாத்தியம் குறையும். ஏற்கனவே அது எதனால் வருகிறது, ஏன் வருகிறது என்று தெரியாமல் அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. ஏராளமான பெண்கள் இருக்கீங்க. பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் பத்தி நாங்க கல்லூரியில படிக்கிற காலத்துல யாருக்கு மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னு படிச்சோம்னா, அப்ப ஒரு 2 பதில் தான். 2 பதில் தான். என்னன்னா, நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ், பாலூட்ட தவறியவர்கள், பாலூட்டுவதற்கான சாத்தியம் இல்லாமல் போன பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரும், அப்படிதான் படிச்சோம். ஆனா இன்னைக்கு நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி இருக்கு, இணையத்துல போய் தேடி பாருங்க. பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்து கொண்டிருக்கிறது. ஏன் இப்படியான ஒரு மிகப்பெரிய டிரான்சிஷன் தெரியல. நல்ல ஆரோக்கியமாக விளையாடு ஆடி ஓடி இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு திடீரென ஒரு காய்ச்சல் வருகிறது. அந்த காய்ச்சல்ல இருந்து சாதாரண டெங்கி காய்ச்சலா அப்படின்னு சோதிக்கிறதுக்குள்ள போய் பார்த்தா மடமடமட என ரத்த தட்டுக்கள் குறைந்த வெள்ளணுக்கள் மாறி இல்ல இவருக்கு வந்திருக்கிறது ரத்த புற்றுநோய் என்று சொல்கிறார்கள். இப்ப கூட ஒரு நேஷனல் கேன்சர் டே சமீபத்தில் தான் February 4 வந்துட்டு போச்சு. அப்போ ஒரு சென்னையில உள்ள ஒரு சென்னை டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு பக்கத்துக்கு கட்டுரை, குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் எந்த அளவுக்கு கூடி இருக்கு டேட்டாவை போட்டிருக்காங்க. போன வருஷம் இதே நேரத்தில் 117 பேர் ஒரு மாதத்துக்கு வந்தாங்க. இப்ப 240 பேர் வராங்க. குழந்தைகளுக்கு குழந்தை மது இருந்துச்சா, புகைப்பிடிச்சதா, எதுவும் இல்லை, ஆனா கூடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் புற்றுநோய் கூடுது, ஒரு பக்கம் சர்க்கரை பெருவாரியாக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நாம் சற்று எச்சரிக்கையா இருக்கணும். அந்த எச்சரிக்கை வெறுமன நம்முடைய உணவு தேர்வில் மட்டும் இல்லாம சூழலிலும் நாம் பாதுகாப்பா இருக்கணும். சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது, உள்ளத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது, உடலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கான உணவை மிகச்சரியாக தேர்ந்தெடுப்பது, இது அத்தனையும் நமக்கு வைத்துக் கொள்ளும். இது உங்கள் நலம் கருதி